தேவநாதனுடைய குடும்பம், அவருக்கு 2 மகள். ஒரு பொண்ணு டாக்டர் கரிஷ்மா யாதவா, இன்னொரு பொண்ணு அட்வொகேட் ஹரிணி யாதவா. இன்னைக்கு அப்பா தேவநாதனுடைய நிதி முறைகேடு வழக்குக்கு வாதாடுறது அவருடைய பொண்ணு ஹரிணி யாதவா. அசெட்ஸ் நிறையா இருக்குது, ஏன் இப்படி கொடுக்கக்கூடாது? சரி, சீனியர் சிட்டிசன் தான், எல்லாம் போயிட்டோம், நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கலாம்னு உட்காந்து. ஒருத்தர் டாக்டர், ஒருத்தர் லாயரு, இவருக்கு எக்கச்சக்கமாக டி நகர்லலாம் இப்போ கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருக்கான். அவன் கொடுக்கணுன்ற மென்டாலிட்டி இல்லாமல் சீட்டிங் மென்டாலிட்டியில் தான் அவன் இருந்துகிட்ருக்கான். ஊரில் இருக்கிறவங்க பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சு ஒலையில் போட்ட தேவநாதனோட மகா வந்து தான் அப்பனோட திருட்டை காப்பாற்றுற மாதிரி வக்கீலாக வந்து கோர்ட்டில் நிற்கிறாப்புல. இதை விட கொடுமை என்ன இருக்குது சொல்லுங்கள்? இன்றைக்கி கூட அந்த லேண்ட் பட்டாவை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அலாட்டட் டு ரன் திஸ் பிஸ்னஸ். அதை தன்னோட சொந்த ப்ராப்பர்ட்டியாக 20 crores காமிச்சு 40 crores ப்ராப்பர்ட்டின்னு கோர்ட்டில் எவ்வளோ தைரியமாக சப்மிட் பண்ணுறாரு அவர். அதை நாங்கள் அஃபிடவிட்டில் கோர்ட்டில் ஜட்ஜிட்ட சொல்லிட்டோம், அது இஸ் தட் ப்ராப்பர்ட்டி நாட் பிலாங்ஸ் டு ஹிம்னு. ஸோ இந்த மாதிரி 1-2 இல்லை, எக்கச்சக்கமான டைப் ஆஃப் ஃப்ராடு பண்ணி தான் இவ்வளோ டெபாசிட்டர்ஸ் ஏமாற்றிட்டான். இது வந்து ஒரு சயின்டிஃபிக் திருட்டு, இது விஞ்ஞான திருடான். ஆனால் இன்றைக்கி காலம் இவ்வளோ முன்னேறினதுக்கு அப்புறமும் இதை ஏன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னா ரொம்ப வேதனையாகவும் மனம் அவ்வளோ வருத்தமாகவும் இருக்குது. EOW எக்கனாமிக் அஃபென்ஸ் விங், பொருளாதார குற்றப்பிரிவு. இங்க வேலை செய்யறவங்களே மொத்தம் 15 பேர் தான் இருப்பாங்க. ஆனா இங்க வரக்கூடிய நிதி சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் மட்டும் அதிக அளவு. இதுல ஏமாந்த மக்கள் கோடிகள்ல ஏமாந்துகிட்டு இருக்காங்க. பல்வேறு வழக்குகள் இருக்கு. இந்த தேவநாதன் யாரு? வின் டிவியை நடத்திட்டு அரசியல் கட்சிக்குள்ள நுழைஞ்சு அந்த அரசியலுக்கு இவர் செலவழிச்ச பணம் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த மக்கள் பேசும்போது நமக்கு புரிய வந்திருக்கும். அரசியல்ல ஒரு கட்சி சார்ந்து வேட்பாளராக நிற்கணும்னா படிப்படியாக எத்தனை செலவுகளை அவங்க செய்ய வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. ஆனால் அது தேவநாதனுடைய சொந்த பணம் இல்லை, அனைத்துமே இங்கே பாதிக்கப்பட்ட 6000 மக்களுடைய பணம். இந்த 6000 மக்களும் இப்படி சிறுக சிறுக சேர்த்த பணத்தை இந்த நிதி நிறுவனத்தில் முதலீடு பண்ணியிருக்காங்க. இதில் 2 கோடி 5 கோடி அதிகமாக 8 கோடி 10 கோடி வரைக்கும் முதலீடு பண்ணின இன்வெஸ்டர்ஸும் இதில் இருக்காங்க. இந்த அத்தனை பேருடைய பணமும் எங்கே போச்சு தெரியாது. இந்த வழக்கு நடந்துகிட்டே இருக்கு. ஆனா தேவநாதனுடைய அனைத்து சொத்துக்களும் சீஸ் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. அவர் தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாமோ சொத்துக்கள் வாங்கி குவிச்சிருக்காரு அப்படின்னு இந்த மக்கள் சொல்றாங்க.